தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. மீதியிடப்பட்ட மண் என் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர், புடமிடப்பட்ட மண் என் மேல் உம் பெரிதான திட்டம் வைத்தீர், மீதியிடப்பட்ட மண் என் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர், புடமிடப்பட்ட மண் என் மேல் உம் பெரிதான திட்டம் வைத்தீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் உம் கரத்தால் உருவாக்குவீர். குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. வழியிலே கிடந்த மண் என் மேல் உம் கரத்தால் எடுத்தவரே, வழியிலே கிடந்த மண் என்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதறாமல் வைத்தவரே, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். மீதியிடப்பட்ட மண் என் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர், புடமிடப்பட்ட மண் என் மேல் உம் பெரிதான திட்டம் வைத்தீர், மீதியிடப்பட்ட மண் என் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர், மீதியிடப்பட்ட மண் என் மேல் உம் பெரிதான திட்டம் வைத்தீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. வழியிலே கிடந்த மண் என்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதறாமல் வைத்தவரே, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர்.
எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். ஆமென் ஆண்டவரே, நன்றியோடுமே சோதரிக்கிறோம் ராஜா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற கர்த்தர், ஆகாய மண்டலத்தில் உமக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் உமக்கு ஒப்பானவர் யார் ஐயா? என் கரம் அவனோடு உறுதியாய் இருக்கும் சொன்னவரே, என் புயம் உன்னை பலப்படுத்தும் சொன்னவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த 5 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து உடைய செட்டுகளின் நிழலிலே உடைய அடியார்களை காப்பாற்றி நீர் வழிநடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பத்திரமா எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர், தேற்றரவாளனாய் கூட வந்த கர்த்தர், நீதியின் பாதைகளில் நடத்தினவர், நித்தமும் நடத்தினவர், நேர்வழியாய் நடத்தினவர், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வருஷங்களின் நடுவிலே வந்திருக்கிறோம். வருஷங்களின் நடுவிலே உடைய கிரியை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், வருஷங்களின் நடுவிலே உடைய மகிமையை விளங்க பண்ணுகிற கர்த்தர், நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. உடைய இரக்கங்களை எங்களை கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் எங்களை காக்க கடவது. அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாமா? 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பார்வையில் கடினமான காரியம், ஆண்டவருடைய பார்வையில் இப்படிப்பட்ட காரியமா? லேசான காரியம். ஹல்லேலூயா. நீ பலம் உள்ளவனாக இருக்கலாம், பலனற்றவனாக இருக்கலாம், எப்படிப்பட்டவனுக்கும் கர்த்தருடைய உதவி தேவை. ஹல்லேலூயா. ஏன்னா யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. பலம் உள்ளவனும் பலன் இழந்து போகிற ஒரு நிலைமை வரும். பலன் இல்லாத நமக்கும் பலமுள்ள மற்ற மனிதர்களுக்கும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க என்ன சூழ்நிலையில வந்திருக்கலாம், உங்க பார்வையில் கடினமான காரியமா காணப்படலாம். ஆனா தேவனுடைய பார்வையில் அது தேவனுக்கு உங்களுக்கு மலை மாறி இருக்கிற பெரிய பிரச்சனை. தேவனுடைய பார்வையில் அது லேசான காரியம் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, அவர் பர்வதங்களை சடுதியாய் பெருக்கிறார், பர்வதங்களை தமது கோபத்திலே புரட்டி போடுகிறார், மலைகளை தராசால் நிற்கிற கர்த்தர், தண்ணீர்களை கைப்பிடியால் அழைக்கிற கர்த்தர், வானங்களை ஜானளவாய் பிரமாணிக்கிற கர்த்தர், தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டி வைத்திருக்கிற கர்த்தர். அவராலே முடியாத காரியம்னு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்க பெரிய பிரச்சனைன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ, ஆனா ஆசாவை போல அதை தேவனுடைய பாதத்திற்கு நீ கொண்டு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய வெளிச்சத்திற்கு நீ தெரியப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணும். ஆசாவை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆசா
ஒரு கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்த ராஜா, அருவருப்புகளை அகற்றின ராஜா, பலிபீடங்களை உடைத்து போட்டவன், தோப்பு விக்கிரகங்களை எல்லாம் நொறுக்கி போட்டவன், சிலைகளை தகர்த்து போட்டவன், விக்கிரக தோப்புகளை வெட்டி விட்டவன், அருவருப்புகளை அகற்றிவிட்டு கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடின ஆசா ராஜா, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை எல்லாருக்கும் போதிக்கும்படி கற்பித்த ராஜா. அவன் சொல்கிறான், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கலாம். இளைப்பாறுதல் இல்லையா? அருவருப்புகள் நம்மிடத்திலே காணப்படும் பொழுது இளைப்பாறுதல் இங்கே. கர்த்தரை தேடுற எல்லாருக்கும் ஆண்டவர் இளைப்பாறுதலை தந்துருவாரா? அவன் அருவருப்புகளை அகற்றிவிட்டு கர்த்தரை தேடினான். எல்லாரும் தேடுறாங்க கர்த்தரை. நான் அசுத்தத்தை வைத்து விட்டு ஆண்டவரே இந்த இடத்திலே வாரும் என்றால் ஆண்டவர் எப்படி வருவார்? ஆண்டவர் சொல்கிறார், நீ மலஜலாதி இருக்கிற இடம் கூட பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். காரணம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படியாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே மலஜலாதி இருக்கிற இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனை தேடுகிற நாம் ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் எல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் உலாவுகிறார். எல்லா இடங்களிலும் உலாவுகிறார். இப்போ என்னென்னமோ வந்துருச்சு இல்லையா? ஹார்பிக், பாத்ரூம் கிளீனர், டெட்டால் எல்லாம் வந்திருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வீடு, வீடு முழுவதிலும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற வீடு நாற்றமெடுத்த வீடா இருக்கப்படக்கூடாது. 4 நாளைக்கு முன்னாடி அந்த வீடு எப்படி இருந்துச்சு? நாருமேன்னு சொன்னான். ஆனால் அதே வீட்டில் அப்பவும் ஆண்டவர் வந்தார். நாற்றம் எடுத்த இடத்துலையும் ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நாற்றம் எடுத்த என் வீட்டுக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே, என் வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் நிரம்பும்படியாக நீங்க என் வீட்டுக்குள்ள வாங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை என்னை அதிகமாய் கவர்ந்தது. ஆஃப்டர் 4 days சாமி அந்த வீட்டில், பெத்தானியாவில் லாசரு வீட்டில், மார்த்தாள் மரியாள் இருக்கிற வீட்டில் விருந்துக்கு வந்தார். அவருடனே அந்த மரித்து உயிரோடு எழும்பின லாசருவும் கூட இருந்தான். அநேகர் அவரோடு கூட பந்தி இருந்தாங்க. வீடு முழுவதிலும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. நம்ம வீடு எப்படி நிறைஞ்சிருக்குதா? நாற்றம் எடுத்த நம்முடைய வாழ்க்கையை, ஆண்டவரே என் வீடு பரிமள தைலத்தினால் நிரம்பட்டு ஆண்டவரே. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். ஆமென். இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆசா சொல்கிறான், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஆசாவின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் எதிராக புறப்பட்டு வருகிறான். இவனுக்கு இருந்த சேனைகளோ மொத்தம் சுமார் 5 லட்சம் பேர், 5,80,000 பேர். ஆனால் எதிராளியின் பலம் அதிகமாக இருக்கிறது, சுமார் டபுள் மடங்கு அதிகம். ஆண்டவர் சொல்கிறார், நெருக்கத்திலே என்னை நோக்கி கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமா? எதிராளியின் பலம் 2 மடங்கு அதிகமாக இருக்கு. என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என் மேல் பிரியமாயிருந்தபடியால். நம்மிலும் அதிக பலவான்கள், நம்முடைய பலத்த சத்துரு. மாம்ச பலத்தில் சத்துருவை ஜெயிக்க முடியாதுங்க. மாம்ச பலத்தில் எதிராளியை ஜெயிக்கணும்னு நினச்சா நம்ம தான் வீழ்ந்து போயிடுவோம்.
பவுலையா சொல்கிறார், நீ கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படு. நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையிலே பலப்படு. எபேசியர்ல சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படு. என்னுடைய போராயம் எப்படி இருக்கு தெரியுமா? அது மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு எதுவாக தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. சாத்தானுடைய அரண்கள் நம்ம குடும்பத்திலேயும் காணப்படுகிறது. அதெல்லாம் நானும் நீங்களும் நிர்மூலமாக்கணும்னா நான் தேவ பலத்தினால நான் நிரப்பப்படணும். தேவனுடைய பலத்தினால் நீங்களும் நானும் நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம், அக்கினியினால் ஞானஸ்நானம். பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அழகாக ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்திருக்கிறோம். எங்களுக்கு நன்மையாக துணை நில்லும் ஆண்டவரே. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அவ்வளவுதான். எத்தியோப்பியர் இவங்களுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். சத்துருக்களின் சேனைகளை கொள்ளையிட்டார்கள். அவர்கள் திரும்ப பலங்கொள்ள முடியவே இல்லை. கர்த்தரால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. இவன் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினான். யூதா, பென்யமீன் எல்லா ஜனங்களோடு என்ன உடன்படிக்கை தெரியுமா? அற்புதமான ராஜா. சிறியோர், பெரியோர், புருஷர், ஸ்திரீகள் எல்லாரும் எப்படி தேடணுமா? கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் தேடுவோம் ஆண்டவரே. அப்படி யாரு தேடாம போனா கொலை செய்யப்பட கடவன். ஒரு ஆணையிட்டான் ராஜா. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கு. சுற்றுப்புறத்தாரால் அவர்கள் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை கர்த்தர் இளைப்பாற பண்ணினார். எரேமியா தீர்க்கதரிசி என்று நினைக்கிறேன் சொல்லுவார், நீ முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். வெளிப்பட்டாரா? ஹோல் ஹார்ட்டோட சபையா கர்த்தரோட உடன்படிக்கை பண்றான். நாங்கள் முழு இருதயத்தோடு நம்ம தேடுவோம் ஆண்டவரே. வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். வெளிப்பட்டார். உன் வாழ்க்கையில இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். உன் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருக்கும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியம், சிம்பிள் மேட்டர். அதாவது இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் ராஜா உங்களுக்கு தெரியும், அவங்க மகன் யோராம். யோசபாத் ராஜா யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா. இந்த 3 ராஜாக்களும் மோவாபின் ராஜாவாகிய மேசாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, 7 நாட்கள் சுற்றி திரியிறாங்க. மிருக ஜீவன்களோட இராணுவத்தோட போறாங்க. மிருக ஜீவன்களுக்கு தண்ணி என்ன செய்யலப்பா? தண்ணி இல்லாமல் போயிட்டு. அப்போ யோசபாத் கேட்குறான், தேவ மனுஷன். யோராம் தேவ மனுஷன் கிடையாது.
ஆனால் அவங்க அம்மா அப்பா போல அல்ல, ஆனால் அவன் பாவங்களில் சிக்கிக் கொண்டு இருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகாப் ராஜா ஏசபேல் போல அல்ல, அந்த அளவுக்கு அவன் கெட்டவன் கிடையாது. ஆனால் பாவங்கள் அவன் என்ன செஞ்சிருந்தானா, சிக்கிக் கொண்டே இருந்தான். எத்தனை பேர் சிக்கி கொண்டிருக்கிறோம்? பாவத்தில் சிக்கின நிலைமையில வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பாருன்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கப்பா. நான் எந்த ஒரு பாவத்திலையும் நான் அகப்பற்றக்கூடாது ஆண்டவரே. வேசியின் குழியில் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. பரஸ்திரியின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். அவள் கண்களினாலே உன்னை இச்சிக்க விடாதே. அவள் போகிற வழிக்கு நீ போயிடாத. ஏன் இந்த 3 ராஜாக்கள் போறாங்க? மோவாபின் ராஜா மேஷா ஆடு மாடுகள் பெருத்தவன். அவன் 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறுமாட்டு கடாக்களையும் ஆகாப் ராஜா உயிரோடு இருந்தபோது செலுத்தி வந்தான். இப்போ அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பா இறந்த பிறகு இவன் என்ன செய்யறான்? கலகம் பண்றான் அவங்க மகனுக்கு விரோதமா, யூதாவின் அதாவது இஸ்ரவேலின் ராஜாவாகி யோராமுக்கு விரோதமாக. அப்போ யோராம் என்ன செய்யறான்? யோசபாத்தை கூப்பிடும் போது யோசபாத் என்ன சொல்லியிருக்கணும்? தேவ மனுஷன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் வாரேன்னு சொல்லிட்டு போகிறான். எந்த வழியாக போகலாம் யுத்தத்துக்குன்னு? ஏதோ வனாந்தர வழியான்னு சொல்கிறாங்க. அப்போ 3 ராஜாக்கள் கூடி, ஏதோமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் யாருக்கு விரோதமாக போகிறாங்க? மோவாபின் ராஜாவாகிய மேசாவுக்கு விரோதமாக போகிறாங்க. தண்ணி காலியாயிருச்சு. அப்போ யோசபாத் கேட்குறான், தீர்க்கதரிசி இங்கே யாராவது இருக்காங்களா? ஆமாம் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, அந்த யோராம் இஸ்ரவேல் ராஜாவுடைய ஊழியக்காரரில் ஒருவன் சொல்கிறான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த அந்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஓகே, அவரிடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். என்ன செய்வது? சரியான முடிவு. போன உடனே இந்த யோராமை பார்த்தவொடனே எலிசா தீர்க்கதரிசிக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்? நீர் உடைய தகப்பனுடைய தீர்க்கதரிசியின் இடத்துல, தாயினுடைய தீர்க்கதரிசியின் இடத்துல போய் கேட்க வேண்டியதானே? நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன். தேவ மனுஷனுக்கு கோபம் வருது. ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே சுரமண்டல வாத்தியக்காரன் வாத்தியம் வாசிக்கிறார். கர்த்தருடைய கரம் எலிசா தீர்க்கதரிசியின் மேல் வந்து அமர்கிறது. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ இந்த பள்ளத்தாக்கில எங்க என்ன செய்ய? வாய்க்காலை வெட்டு. ஆனால் ஒன்று, நம்ம செய்ய வேண்டியது நம்ம என்ன செய்யணும்ப்பா? ஜெபத்தால வாய்க்காலை வெட்டணும். எந்த ஒரு சிம்டம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். மழை பெய்யறதுக்குரிய அறிகுறி, ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யறதுக்குரிய அறிகுறி எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். அதுதான் இந்த வார்த்தை கூறுகிறது. நீ செய்ய வேண்டியது என்ன? வாய்க்காலை வெட்டு விசுவாசத்தோடு. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்புவேன். ஹல்லேலூயா! தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அற்ப காரியம். சிம்பிள் மேட்டர் யா. ஆண்டவர் சொல்ல சிம்பிள் மேட்டர். ஏய், நீ ஹார்டு நடக்கிறியா? நீ ஹார்டுன்னு சொல்லிட்டு வரதெல்லாம் உனக்கு கடினம், அப்பாவுக்கு லேஸ். 2 மீனை கொண்டு இந்த 5000 பேருக்கு மேலே இருக்காங்களே, புருஷர்கள் ஸ்திரீகள் குழந்தைகள் சேர்த்தா சுமார் 15,000 பேருக்கு மேலே இருக்காங்களே. எப்படி ஆண்டவரேன்? எப்படி ஆண்டவரேன்? வனாந்தரத்தில் இத்தனை பேருக்கு அப்பங்கள் எப்படி அகப்படும் ஆண்டவரே? இது நம்முடைய கொஸ்டின்ஸ், மாம்சீகத்திலே வருகிற கொஸ்டின். அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? உட்கார வைப்பா, வரிசையா 50 பேரா, 100 பேரா இந்த புல்லுள்ள இடத்துல உட்கார வை, நான் பார்த்துக்கிடுறேன். என் கையில் கொடுப்பா, உன் கையில் இருக்கிறத கொஞ்சத்தை என் கையில் கொடு, அதை நான் பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி
ஆசீர்வதித்து அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கொடுப்பேன். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோசே கூட திகைக்கிறான், ஆண்டவரே 6 மாதம் இறைச்சி எப்படி ஆண்டவரே கொடுப்பீர்? 1 மாதம் முழுவதும் இறைச்சி எப்படி கொடுப்பீர்? புருஷர்கள் மட்டும் காலாட்களே 6 லட்சம் பேர் இருக்காங்களே, என்ன ஆண்டவரே அவ்வளோ பேருக்கு நீர் இந்த சமுத்திரத்தின் காடைகளை அடித்தா கூட அவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமா? அப்போ ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வந்தது. அவர்கிட்ட ஒரு வார்த்தை போதும், ஒரு காற்று போதும். பாளையம் எங்கும் அடித்து கொண்டு வந்தது. காடைகள், எங்கு பார்த்தாலும் காடைகள். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் ஏதோம் தேச வழியாய் தண்ணீர் வந்ததினால் தேசம் முழுவதிலும் தண்ணீரால் நிறைந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாம் முடியும். அவங்களும் பார்க்குறாங்க, மோவாவியர் வந்து பார்க்குறாங்க, அதிகாலமே எழுந்து பார்க்குறாங்க. சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததுனால அவங்கெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் யுத்தம் பண்ணி செத்துட்டாங்கன்னு சொல்லி இஸ்ரவேலின் பாளையத்திற்கு நேராய் வந்துட்டாங்க. வந்தவங்க என்ன செஞ்சாங்க? முறிந்தோடி போனார்கள், வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார், மகத்தான வெற்றியை கட்டளையிட்டார். எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்னு சொல்லி வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். 3வது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஷைனிமா, அதுக்கு முந்தின வசனம் 2 வசனம் வாசி. அதுக்கு முந்தின 2 வசனம் வாசி. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் உங்களை என்ன செய்ய மாட்டார்ப்பா? கைவிட மாட்டார். அடுத்த வசனம் வாசி பாப்பா. அதே வசனம் தான் வாசி. நானும், தீர்க்கதரிசி சொல்கிறார் தேவ பிள்ளைகளை பார்த்து, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. தேவ ஊழியக்காரன் தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். தேவ ஜனங்கள் தேவ ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். பவுலையாவு கூட சொல்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்? அவர் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற தேவ மனுஷன் தானே. வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பார். அவர் உன் வாழ்க்கையில செய்கிற காரியம் மகிமையான காரியம். மரியாள் அம்மா சொல்லும்போது சொல்லுவாங்க, லூக்கா 1:49 சொல்லுவாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவர் செய்கிற காரியம் மகிமையான காரியம். 4வது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம்
பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் செய்கிற காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்குமா? பயங்கரமான காரியம். ஆண்டவர் மோசேயை நோக்கி சொல்கிறார், நீ முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை என்ன செஞ்சுக்கோப்பா, இளைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட அந்த கற்பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் திரும்பவுமாய் நான் எழுதுவேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா? விடியற் காலத்திலே நீ எழுந்து ஆயத்தமாகி சீனாய் மலையின் உச்சியில் ஏறி காலமே என் சமூகத்தில் வந்து நிற்கணும். நீ வரும் பொழுது மலையிலே ஒன்று கூட உன் கூட காணப்படக்கூடாது. எதுவும் ஆடு மாடு எதுவும் மேயக்கூடாது. அப்படின்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் தனிமையில் எல்லாரோடும் சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுறது ஒரு முக்கியம். தனிமையாக நானும் அவரும். ஹல்லேலூயா. அதை ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டார், யாரும் உன் கூட வரக்கூடாது. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதே நிமிஷத்தில் தனி ஜெபம் இருக்கா? அப்பாவோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கா? அவ்வளோதான், நம்ம சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டோமே. நோ, ரெண்டுமே தேவை. தனி ஜெபம் வேணும், குடும்ப ஜெபம் வேணும், சபையின் ஐக்கியம். மோசே 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு மலையின் உச்சியில் கடந்து போகிறார். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது கர்த்தர் அவருடைய நாமத்தை கூறினார். அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற கர்த்தர், குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவர். அவருடைய நாமத்தை சொன்ன பொழுது மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எங்கள் நடுவிலே எழுந்தருள வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், எங்களுடைய அக்கிரமங்களையும் பாவத்தையெல்லாம் மன்னித்தருளும் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆனால் நீ போகிற இடத்துல அந்நிய தேச ஜனங்களோடு விக்கிரகங்களோடு நீ உடன்படிக்கை பண்ணிராத. வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை நமஸ்கரிச்சிடாத. உனக்கு உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் குமாரர்களை அவர்கள் குமாரத்திகளுக்கு பெண் கொள்ளவும் வேண்டாம். அவர்கள் குமாரர்களை உன் குமாரத்திக்கு எடுக்கவும் எதுவும் இருக்கக்கூடாது. இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அப்படி என்றால் நான் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காணும்படியாக நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அடுத்தபடியாக ஆண்டவர் செய்கிற காரியம் எப்படிப்பட்டதா? சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஹல்லேலூயா. ஆசாப் தீர்க்கதரிசி சொல்கிறார், அவன் வாழ்க்கையிலே ஒரு ஆபத்து காலம். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, ஆனாலும் என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. அவன் புலம்புறான். ஆண்டவரே, அவனுக்குள்ள புலம்புறான். எவ்வளோ துக்கம், எவ்வளோ பாடு. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை நீர் அடைத்துக் கொண்டீரோ? பல கொஸ்டின்ஸ், many questions are asked within him. அவனுக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கப்படுகிறது. அவனே சொல்றான், ஆனாலும் இது என் பலவீனம்,
உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைவு கூறுவேன். என்னுடைய காலங்கள் அழிந்து போகலை, உன்னதமானவருடைய வலது கரத்தில் இருக்குது. உடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நினைவு கூறுவேன். உடைய கிரியைகளையெல்லாம் நான் யோசிப்பேன். ஆண்டவரே, முது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, முது வழி கடலிலே இருக்கிறது, முது பாதைகள் திரண்ட தண்ணீர்களில் இருக்கிறது, முது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே இப்படி வல்லமையை விளங்க பண்ணினீர். அவர் செய்கிற காரியம் அதிசயமான காரியம். சங்கீதம் 136:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒருவராய் செய்வார், பெரிய அதிசயங்களை செய்வார். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹெட்டிங் என்ன போட்டிருக்கு? யார் சொன்னது? அல்ல தலைப்பு இருக்கா? போடப்படலையா? எலிப்பாசா? அதுக்கு முந்தின அதிகாரம் எலிப்பாசா எலிகுவா? யோபு 5ஆம் அதிகாரம். நாலாம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தேமானியனாகிய எலிப்பாஸ். இதை சொன்னது யாரு? தேவ மனுஷன். அவர் தான் இவ்வளவு பிரசங்கம் பண்ணுகிறார். தேமானியனாகிய எலிப்பாஸ் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதே வசனத்தை யோபுவும் நோட் பண்றார். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவரும் சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் செய்கிற காரியம் எப்படிப்பட்ட பெரிய காரியமா? நீ ஆராய்ந்து முடியாததா இருக்கும், அதிசயங்கள் எண்ணி முடியாததா இருக்கும். இதை சொல்லும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 64:3. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. நம்ம எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதை செய்யும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். அவருடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போகும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். யோபு 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்கிற காரியம் கிரகிக்க முடியாது. நீ இமேஜினேஷனே பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. அடுத்தபடியாக சங்கீதம் 118 22 23. சங்கீதம் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. உங்களை எல்லாரும் தள்ளி வச்சிருக்கிறாங்களா? The stone which the builders refused is become the headstone of the corner சொல்லப்பட்டிருக்கு. This is the Lord's doing, it is marvelous in our eyes. உன் கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கிற மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். காரணம் என்ன? அவர் நிர்மூலமானவைகளை கட்டுகிற கர்த்தர், பாலானதை பயிர் நிலமாக்குகிற கர்த்தர், பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணுகிற கர்த்தர். நம்முடைய கண்களுக்கு
ஆச்சரியமான காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 9:43. அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில், போதுமாப்பா. அதாவது ஆண்டவர் மறுரூப மலையிலே மறுரூபமாகி தன்னுடைய 3 சீடர்களோடு பேதுரு, யாக்கோபு, யோவானோடு இறங்கி வருகிறார். சந்திர ரோகியாய் கொடிய அவஸ்தைப்படுகிறவன், பிசாசினால் கொடிய அவஸ்தைப்படுகிறவன். அடிக்கடி அந்த 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 ஒரு தகப்பன், அவனுக்கு ஒரே ஒரு மகன், சின்ன வாலிபன். அந்த பிசாசு அவனை திடீர்னு பிடிக்கும், தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ள பார்த்து கொல்ல பார்க்கும். வரும்பொழுது அலறுவான், அலைக்கழிக்கப்படுவான். அவனை அடக்க யாராலையும் முடியாது. சீசரிடத்தில் கொண்டு வரான் அவன் தகப்பன், சீசர்களால் முடியலை. அப்போ ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து, ஆண்டவரே என் மகனை குணமாக்குங்க ஆண்டவரே. அப்போ அவங்க அப்பா சொல்வார், ஆண்டவர் சொல்வார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அந்த அசுத்தாவியை அதட்டினார். அது மிகவும் அவனை அலைக்கழித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அலைக்கழித்தது. அவன் செத்து போயிட்டான் நினைக்கிற அளவுக்கு செத்தவன் போல கிடந்தான். ஆண்டவர் பக்கத்தில் வந்தவனை பிசாசு பயங்கரமாக அலைக்கழிக்கு. கர்த்தர் அந்த அசுத்தாவியை அதட்டினார், அந்த இளைஞனை குணமாக்கினார், தகப்பனிடத்திலே ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். அவர் செய்கிற காரியம் அது மகத்துவமான காரியம். கடைசியாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் செய்கிற காரியம் எப்படி இருக்குமா பாப்பா? நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். நீ 70 மார்க் கேட்ப, ஆண்டவரால் 100 மார்க் தர முடியும். நீ நினைக்கிறதற்கும், நீ கேட்கிற ஞானம் கடுகளவு ஞானமாக இருக்கும். அவர் எப்படி ஞானத்தை கொடுப்பார் தெரியுமா? யாவருக்கும் சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சம்பூரணர், எதிலையுமே அவர் குறைவே கிடையாது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது நம்ம பார்த்தோம், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் அது எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம். 2வது, அவருடைய பார்வைக்கு அது அற்ப காரியம். 3வது பார்த்தோம், அது அதிசயமான காரியம். அவர் செய்கிற காரியம் அது பயங்கரமான காரியம். அவர் செய்கிற காரியம் அது மகத்துவமான காரியம். அவர் செய்கிற காரியம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். அவர் செய்கிற காரியம் அது கிரகிக்க கூடாத பெரிய காரியம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியம் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற கர்த்தர். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? ஆண்டவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோடே.
உம்மை நான் உண்மை மனதுடன் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தினாலமதின் பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையில் நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை, வளர்த்தீர் இவ்வளவாக நாம மகிமைக்காக, வளர்த்தீர் இவ்வளவாக நாம மகிமைக்காக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே சோதரிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரை தேற்றுற வாழனே, அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட்டதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல 1 30 60 100 பலன் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வாராக. லிங்கமட்டி சபை மக்கள் முழுவதையும், அருமையான நம்முடைய தாசன் குடும்பத்தையும், அடியாளின் குடும்பத்தையும், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் உடைய செட்டுகளின் நிழலிலே நீர் காப்பாற்றி வழிநடத்தி வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உடைய பிள்ளைகளை மனதார நான் வாழ்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பதி போல செழிக்கும்னு சொன்னீங்களப்பா. வனாந்தரமான அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வறண்ட நிலமான இவர்கள் வாழ்க்கை ஆண்டவரே துளிர்க்கட்டும் ஆண்டவரே, கடுவெளி கழிக்கட்டும், புஷ்பதி போல செழிக்கட்டும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடட்டும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்படட்டும். அவர்கள் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் கர்த்தருடைய மகிமையும் காண்பார்கள். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஐயா. உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.